Hi everyone, நான் Akshara. So இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போறது 10 Ayurvedic face care tips. இதுல நம்ம வந்து natural home remedies வந்து பார்க்க போறோம். Skin complexion எப்படி improve பண்றது, pimples வந்து எப்படி reduce பண்றதுன்னு. And அது மட்டும் இல்லாம glowing skinக்காக என்ன மாதிரி food நீங்க வந்து சாப்பிடணும், எதெல்லாம் நீங்க வந்து avoid பண்ணனும் எல்லாமே in detail ஷேர் பண்றேன். First step வந்து skin complexion எப்படி improve பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். ஆரஞ்சு தோலை நல்லா வந்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து ரெடி ஆகிடும். இதில் நான் வந்து கொஞ்சமாக வீட்டில் செஞ்ச தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஃபேஸ் மாஸ்க். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் கிளியராகவும் வச்சுக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆரஞ்ச் பீல் நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும் அண்ட் ஸ்கின் காம்ப்ளெக்ஷனும் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் ப்ரிவெண்ட் பண்ணும். அண்ட் தயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் சரி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் வீட்டில் செஞ்ச தயிர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் போடுறதா இருந்தாலும் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும், நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டார்க் ஸ்பாட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ஒரு டார்க் ஸ்பாட் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிடும். அது ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் தயிர் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பர்பான ஃபேஸ் மாஸ்க். இது நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் டைம் இல்லைனா வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் மாஸ்க். இந்த ஃபேஸ் மாஸ்க் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வந்து சோப் யூஸ் பண்ணாமல் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்காக நான் இங்கே வந்து ஃபுல் ஃபேட் ரா மில்க் வந்து எடுத்திருக்கேன். காய்ச்சாத பால் வந்து எடுத்திருக்கேன். இது நீங்கள் வந்து ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து அப்ளை பண்ணணும். நான் இங்கே ஹை நெக் டாப் போட்டிருக்கனால ஃபேஸில் மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் நெக்லையும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஃபேஸுக்கு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஹைட்ரேஷன், ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்டாக நரிஷ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஜஸ்ட் நீங்கள் 5 மினிட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின்னில் ஒரு ஷைன் தெரியும், க்ளோவும் தெரியும். டிப் நம்பர் 3 வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். நல்ல ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறது. நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் வெயிட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன் Ayuga பிராண்ட்லேருந்து. இது வந்து 5% சந்தனம் ஆயில் லைட் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். ஜென்ரலாகவே எந்த ஸ்கின் டைப்பில் இருந்தாலும் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபேஸ் மாய்ஸ்சரைசர்லாம் நீங்கள் வந்து எவ்ரிடே அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கின் நல்லா சாஃப்டாகவும் சப்பிளாகவும் இருக்கும் அண்ட் ட்ரைனஸையும் ப்ரிவெண்ட் பண்ணும். 4th டிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸிக் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறது. இங்கே நான் வந்து Ayugaவோட 2% சந்தனம் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா SPF 50 PA+++ இருக்குது. இதில் வந்து சந்தனமும் மஞ்சளும் சேர்த்துருக்காங்க. இது எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்கின்னை ஹார்ம்ஃபுல் UV ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த Ayuga சன்ஸ்க்ரீனில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த சன்ஸ்க்ரீன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் காஸ்ட் இருக்கவே இருக்காது. நான் இப்போ உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸும் பண்ணும், ஸ்கின்னில் ஈஸியாகவும் பிளெண்ட் ஆகிடும். இது டேன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சன்ஸ்க்ரீன் ஈஸியாக ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடும் அண்ட் உங்களுக்கு அந்த க்ளோவும் கிடைக்கும், ஸ்டிக்கியான ஃபீலும் இருக்காது. இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா RAW20 கோட் போட்டுக்கோங்க Ayuga சைட்டில். இதனால் எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லைனா உங்களுக்கு 20% வரைக்கும் ஆஃப் கிடைக்கும். இதே ப்ராடக்ட் உங்களுக்கு Amazon, Flipkart, Nykaa அவைலபிளாக இருக்குது. இந்த டிப் நம்பர் 5 வந்து ஸ்கின்னை ஹீல் பண்ணுறதுக்காக இதுக்கு நான் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு ஜஸ்ட்டு பிளெயின் ஆலோவேரா ஜெல் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும். இங்கே நான் வந்து கடையில் வாங்கின ஆலோவேரா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் ஆலோவேரா கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் ஆலோவேரா எடுக்கிறதா இருந்தால் க்ரீனும் அந்த எல்லோ பார்ட் இல்லாமல் வெறும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா வந்து உங்களுக்கு பிம்பிள்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த இரிட்டேஷனை காம் டவுன் பண்ணும், ஸ்கின்னை நல்லா ஹீல் பண்ணும். இது ஜஸ்ட் டெய்லியும் 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஃபேஸில் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. சூப்பரான ரிசல்ட்ஸ் இருக்கும். டிப் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் அண்ட் லிப்ஸ்க்கு ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லது. ஆயுர்வேதாவில் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் பியூர் கீ வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்ணுன்னு. இதனால் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, போன்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்குறதுக்கு அண்ட் ஏஜிங் ப்ராசஸையும் வந்து ஸ்லோ டவுன் பண்ணும். இதுவே நீங்கள் லிப்ஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னலாக. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை சாப்ட் லிப்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும் அண்ட் ஹீலும் பண்ணும். இப்போ டிப் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ். எவ்ரிடே நீங்கள் வந்து எதான ஃபேஷியல் ஆயிலோ இல்லைனா இங்கே நான் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். டெய்லி மசாஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபேஸில் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
எவ்ரிடே சிம்பிளான மசாஜ் பண்ணாலே போதும், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். டிப் நம்பர் 8 வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ்க்காக வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு பவுலில் வந்து பியோர் சாண்டல்வுட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இதோட நம்ம வந்து 2 பிஞ்ச் நம்ம வந்து வைல்ட் டர்மரிக் வந்து ஆட் பண்ண போகிறோம், கஸ்தூரி மஞ்சள். இது நல்லா பேஸ்ட்டாக ஆக்கிறதுக்கு நான் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க் வெறும் பிம்பிள்ஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். சந்தனம் வந்து ஸ்கின்னை நல்லா ஹீல் பண்ணும். உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது நல்லா ஹீல் பண்ணும், ப்ளஸ் ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் ஸ்கின்னையும் நல்லா பிரைட்டன் பண்ணும். இதோட நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து சேர்த்துருக்கோம். அதில் வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சந்தனம் மஞ்சள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன், ஸ்கின்னை நல்லா ஹீல் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும். இது நீங்கள் வந்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் டிப் நம்பர் 9 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஆயிலி ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுக்காக இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 2 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே முல்தானி மிட்டி வந்து எடுத்திருக்கேன். முல்தானி மிட்டி வந்து கல்லுலேயும் இருக்கும் அண்ட் பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்கும். ஸோ கல் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. அதில் நான் வந்து 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து பியூரான ரோஸ் வாட்டர். இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபேஸில் ரொம்ப எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வீக்லி 2 வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபேஸில் ப்ரொடியூஸ் ஆகிற எக்ஸஸ் ஆயிலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். ஃபேஸ் ஆயிலியாக இருக்கனால ஈஸியாக டஸ்ட்டு டர்ட் எல்லாமே மேலே வரும். ஸோ அதனால் அது நல்லா ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணணும். இந்த முல்தானி மிட்டியில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க டர்ட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிடும். ஆயிலி ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுக்கு ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபேஸ் க்ளீனாக இல்லைனா அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிம்பிள்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கின்னை நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணதுனால ஸ்கின் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். டிப் நம்பர் 10 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் காம்பினேஷன் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஆயுர்வேதாவில் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மில்க் அண்ட் ஃப்ரூட் ஒன்றா எடுத்துக்கக்கூடாது, அண்ட் மில்க் அண்ட் மீட்டும் நீங்கள் வந்து ஒன்றா சாப்பிடக்கூடாதுன்னு. இதெல்லாம் வந்து ராங் ஃபுட் காம்பினேஷனாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து குடிக்கக்கூடாது. கீயும் ஹனியும் ஒன்றா கம்பைண்டாக இருக்க மாதிரி இருக்க ஃபுட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். டிப் நம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டிங்காக இருக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஹை வாட்டர் கண்டென்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பாடியை ஹைட்ரேட் பண்ணும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின்லேயும் அது நல்லா தெரியும். ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அண்ட் அவ்வளோதான், இதோட வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு இதே மாதிரி வேறு பியூட்டி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.